என்னதான் உங்களுடைய முன்னங்கை 15 அங்குலத்துல உருண்டு திரண்டு இருந்தாலும் 16ல இருக்கிற கியூட்டிஸ்ல இருந்து 61ல இருக்கிற பாட்டிஸ் வரைக்கும் பிரமிச்சு பார்க்குற அளவுக்கு உங்க கைகளுக்கு அழகுக்கு மேல அழகு சேர்க்கிறது இந்த பேண்ட் டேட்டூகள் தான். பேண்ட் டேட்டூஸ் இதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வடிவத்தை விரும்புறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளோட வாடிக்கையாளர், ஒரு சின்னஞ்சிறிய பால் முகத்தை கொண்ட வாடிக்கையாளர், 18 வயது நிரம்பிய இந்த சிறுவர் இப்போதுதான் இந்த ஸ்ரீராமர் அப்படின்ற இந்த பேண்ட் டேட்டுவை ரொம்ப ஆசைப்பட்டு அவர் போட்டுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸ்ரீராமரோட உருவம் முழுமையான உருவமா இல்லை, வெறும் வெளிப்புற கோடுகளால கொண்ட அவரோட உடல் அமைப்பை மாத்திரம் கொண்ட இந்த டேட்டு, இந்த பேண்ட் டேட்டுல ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற ஒரு எழுத்து இந்தியில எழுதப்பட்டிருக்குது. அந்த எழுத்துக்களை சுத்தி பல்வேறு கிரகங்கள் உலா வரக்கூடிய ஒரு தோற்றம், அதுக்கு கீழே மரங்களும் மரங்களை சார்ந்த ஒரு மலைப்பகுதி போன்ற இந்த அமைப்பான இருக்கிற இந்த பேண்ட் டேட்டுவை தான் நாம இன்னைக்கு பண்ண போறோம். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இந்த காணொலியை நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் எந்த விதமான நம்ம ஊசியை பயன்படுத்தி இது முழுக்க முழுக்க இந்த டேட்டு ஷேடிங் அப்புறமா பேக்கிங், அதாவது பேக்கிங் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சிறு கோடு போன்ற ஒரு அமைப்பு தான். அது மேல் பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன அமைப்பு. அந்த கோடு முழுக்க நாம பேக்கிங் பண்ண போறோம். அதுக்கு கீழே இருக்கிற இந்த பகுதியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மலையும் மலை சார்ந்த இடங்களும் மரங்களும் மற்றும் உலகத்தை குறிக்கும் வகையில் இருக்கிற இந்த கிரகங்களும், இதை முழுசா நம்ம பண்ண போறோம். இந்த ராமரோட வெளிப்புற தோற்றத்தை சுற்றி இருக்கிற எல்லா பகுதியுமே நாம 13 மேக்னம் சாஃப்ட் எட்ஜ் நீடில் நம்ம உபயோகப்படுத்தி தான் இந்த முழுக்க முழுக்க இந்த ஷேடிங் பகுதியை நம்ம பண்ண போறோம். இதை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு எந்த இடத்துல எந்த மாதிரியான நாம ஊசியை பயன்படுத்தி இந்த டேட்டுவை கச்சிதமாக பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். இந்த டேட்டு கலையில் ஆரம்ப நிலையில் இருக்கிற நீங்கள் இந்த டேட்டுவை காணொலியை முழுசாக நீங்கள் பார்க்கறது மூலமாக இந்த மாதிரியான ஷேடிங் அதிகம் நிறைஞ்ச பேண்ட் டேட்டுக்களை நீங்கள் சுலபமாக எளிமையாகவும் ரொம்ப வேகமாகவும் பண்ணலாம். இந்த கலையில நீங்க கை தேர்ந்தவரா மாறிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான பேண்ட் டேட்டுக்கள் வந்துட்டு இப்ப சிவனோட முகத்தையும் சேர்த்து வருது. ஆதியோகி சிவன் மற்றும் சிவன் மாத்திரம் இல்லாம கிருஷ்ணரோட முகம் மற்றும் விலங்குகளான புலி, சிங்கம் அவைகளோட முகத்தை கொண்டும் இந்த மாதிரியான பேண்ட் டேட்டுக்களை ரொம்ப விரும்பி போட்டுக்கிறாங்க. இளைஞர்கள் மத்தியில மிக பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிற இந்த பேண்ட் டேட்டூஸ் உங்களோட திறமையின் மூலமா நேர்த்தியா செய்து முடிக்கிறது மூலமா உங்களை வாடிக்கையாளர் உங்களை தேடி வருவாங்க. இப்போ நாம இந்த பேண்ட் டேட்டுவை நாம தொடங்கிட்டோம். ஆரம்பத்துல வெறும் 3RL இந்த ஒரு நீடில் வச்சு நீங்க வெளிப்புற கோடுகள் மற்றும் சிறிய பகுதிகள் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் நிரப்பியும் நீங்க இந்த டேட்டுவை நீங்க ஆரம்பிக்கலாம். இதுல பயன்படுத்திருக்கிற இங்க் பொறுத்த வரைக்கும் நான் 100% கருமையான இங்கை மாத்திரம் தான் நான் உபயோகிச்சிருக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு எந்த மாதிரியான இங்க் நீங்க உபயோகப்படுத்தணும்னு விரும்புறீங்களோ, அதாவது 50% கருமையான ஒரு சாம்பல் நிறத்தையும் சேர்த்து நீங்க ஷேடிங் பகுதியில் கொடுக்கலாம். ஆனா நான் சாம்பல் நிறம் எதுலையும் இந்த டேட்டூல எதையும் பயன்படுத்தல. முழுக்க முழுக்க கருப்பு வண்ணத்தையே நான் உபயோகிச்சு இந்த டேட்டுவை நான் முடிச்சிருக்கிறேன். இந்த காணொலியோட முடிவுல இந்த டேட்டு எப்படி இருந்தது அப்படின்றது உங்களோட கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க இந்த காணொலியை பார்க்கறது மாத்திரம் இல்லாம உங்களை மாதிரியான ஆரம்ப நிலையில இருக்கிற டேட்டு கலைஞர்களுக்கும் இந்த காணொலியை பகிருங்கள் நண்பர்களே. நம்மளோட இந்த டேட்டு 18 ஒலி அலைவரிசைக்கு நீங்க சந்தாதாரரா ஆகிறது மூலமா என்னோட காணொலிகள் அடுத்தடுத்து தொடர்ச்சியா உங்களுக்கு கிடைக்கும். அடிப்படையான ஓவிய திறமை மற்றும் உங்களோட ஈடுபாடு இருந்தா மாத்திரமே போதும். இந்த ஒரு தொழில்ல நீங்க அற்புதமான வளர்ச்சி அடையலாம். அதுக்கு உண்டான எல்லா விதமான உதவிகளையும் நாங்க செய்ய தயாரா இருக்கிறோம். நம்மளோட ஸ்வஸ்திக் டேட்டு ஸ்டுடியோவில் இந்த டேட்டுவுக்கு நீங்க பயிற்சி எடுக்க வேணும்னா என்னோட இந்த காணொலியோட பொருளடக்கத்துல இருக்கிற தொலைபேசி எண்ணை நீங்க தொடர்பு கொண்டு இதுக்கு என்னென்ன மாதிரியான நாங்க உதவி செய்ய முடியும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்னோட காணொலிகளை எல்லாத்தையும் தொடர்ந்து முழுசா நீங்க பாக்குறது மூலமாவே இதுல இந்த தொழில இருக்கிற அடிப்படையான தேவை என்ன, நீங்க இந்த தொழிலை எப்படி நீங்க செய்யறது மூலமா உங்களோட வாடிக்கையாளரை நீங்க கவர்ந்து இந்த தொழிலை எப்படி இன்னும் மேலும் சிறப்பா செய்யலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான டேட்டு சம்பந்தப்பட்ட கேள்விகளும் சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பதில் தர நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரியான சந்தேகம் இருந்தாலும் உதவி வேணும்னாலும்
இந்த பொருளடக்கத்துல இருக்கிற என்னோட தொலைபேசி எண்ணை நீங்க தொடர்பு கொள்வதன் மூலமா உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரியான பேண்ட் டேட்டூக்களோட வடிவத்தை நீங்க உங்களோட தொலைபேசியிலிருந்தே பதிவிறக்கம் பண்ணலாம். பின்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு செயலி மூலமா, இல்ல நீ உங்களோட பர்சனல் கம்ப்யூட்டர் மூலமாகவும் இதே செயலி மூலமா ஸ்டென்சில் வடிவத்திலேயே உங்களுக்கு சுலபமா கிடைக்குது. இது மூலமா நீங்க போட்டோஷாப் செயலியை பயன்படுத்தி ஒரு வடிவத்திலிருந்து அதை ஸ்டென்சிலா மாத்தி அதுக்கப்புறமா நீங்க வாடிக்கையாளரோட சருமத்து மேல ஒட்டணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா இது ஸ்டென்சில் வடிவத்திலேயே கிடைக்கிறதுனால நீங்க ஸ்டென்சில் பண்றதுக்கு உண்டான வேலையும் உங்களுக்கு மிச்சம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற பகுதி ஸ்ரீராமர் தன்னோட இடது கையால வில்ல பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு பகுதி. இந்த மாதிரியான பகுதிகளுக்கு எல்லாமே நீங்க 3RL அந்த ஊசியை பயன்படுத்தி செய்யறது மூலமா ரொம்பவும் தெளிவாகவும் அழகாகவும் அந்த பகுதி நிறைவு பெறும். நான் பெரும்பாலான டேட்டூக்கள்ல கேட்ரிட்ஜ் நெடில தான் நான் உபயோகிக்கிறேன். உங்களுக்கு எந்த நெடில் வசதியா இருக்குதோ, அது லாங் நெடிலா இருந்தாலும் சரி இல்லை கேட்ரிட்ஜ் நெடிலா இருந்தாலும் சரி, நீங்க அந்த நெடில நீங்க பயன்படுத்தி உங்களோட டேட்டுவை முழுக்க உங்களோட திறமையை வெளிப்படுத்துங்க. இப்போ நாம அந்த பேண்ட் டேட்டூவோட கிரகங்கள் பகுதிக்கு நாம வந்திருக்கோம். வெளிப்புற பகுதியில் இருக்கிற கோடுகள் எல்லாத்தையுமே நீங்க 3RL கொண்டு கொடுக்கறது மூலமா மீதி இருக்கிற ஸ்டென்சில் வந்துட்டு மறைஞ்சு போகாம இருக்கும். நான் டேட்டூ பண்ணும்போது பெரும்பாலும் வெளிப்புற பகுதிகளை கோடுகளை கொடுக்கும்போது அதை சுற்றி இருக்கிற பகுதிகளை அதே 3RL நீடில் கொண்டே நான் நிரப்பிடுவேன். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வேலை உங்களுக்கு கடினமா இருந்தா நீங்க வெளிப்புற பகுதியை மாத்திரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ஷேடிங் நீடில் பயன்படுத்தி உங்களோட வேலையை நீங்க முடிக்கலாம். இந்த டேட்டூவை முடிக்கிறதுக்கு முழுசா நான் 4 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு மணி நேரம் இடைவேளையின் போதும் 5 இல்லது 10 நிமிஷம் நீங்க ஓய்வு எடுத்துக்கிறது மூலமா மறுபடியும் உங்களோட இந்த பணியை தொடங்குறதுக்கு புத்துணர்ச்சியோடும் இருப்பீங்க. இந்த கலையை கத்துக்கிட்டு இருக்கும் ஆரம்ப நிலையில இருக்கிற டேட்டூ கலைஞர்கள் உங்களோட திறமையை கொண்டு நீங்க எந்த மாதிரியான டேட்டூ இது வரைக்கும் நீங்க பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்றத என்னோட நீங்க பகிர்ந்துக்கலாம். என்னோட வாட்ஸ்அப் எண்ணும் இந்த காணொலியோட பொருளடக்கத்துல இருக்குது. அது மூலமா உங்களோட பணியை எனக்கு பகிர்றதன் மூலமா நீங்க அந்த டேட்டூல என்ன விதமான தவறுகள் செய்திருக்கிறீங்க, அதை எப்படி நீங்க அதை நிவர்த்தி செய்து மேலும் மேலும் சிறப்பா உங்களோட பணியை செய்ய முடியும் அப்படின்றது உங்களுக்கு சுலபமா எளிமையாகவும் புரிகிற வகையில உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன். ஒரு தொழிலை கத்துக்கும் போது தவறுகள் ஏற்படுறது சகஜம்தான். ஆனா தவறுகள் ஏற்படாம நாம சரியா செய்யணும். ஏன்னா இது வாடிக்கையாளரோட சருமம். அதனால நாம முழு எச்சரிக்கையோட செயல்படணும். அதனால முறையான பயிற்சி எடுக்கிறது மூலமா உங்களோட வாடிக்கையாளரை சந்தோஷமா மகிழ்ச்சியோட திரும்பி உங்களை தேடி வர வைக்கிறதுக்கான வேலைகளை நீங்க செய்யலாம்.
இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 13 சாஃப்ட் எட்ஜ் மேக்னம் நீடில் நம்ம பயன்படுத்தி எப்படி நம்ம ஷேடிங் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத நீங்க தெளிவா பாக்குறீங்க. அதனால இந்த காணொலியை மிக அருகாமையிலும் மிகவும் தெளிவாகவும் உங்களுக்கு தெரிகிற மாதிரியான படமாக்கி உங்களுக்கு தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரேன். இந்த ஷேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த நீங்க சாஃப்ட் எட்ஜ் நீடில் பாக்குறதுல நீங்க பெண்டுலம் ஷேடிங் நீங்க பயன்படுத்துறது மூலமா ரொம்பவும் மென்மையாகவும் அதே நேரத்தில் தெளிவாகவும் அந்த ஷேடிங் தெரியறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சில இடங்களில் விப் ஷேடிங்கை பயன்படுத்தியும் இந்த டேட்டுவை நம்ம பண்ணியிருக்கிறோம். அதனால் இந்த டேட்டுவை தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் முழுமையாக பார்க்கறது மூலமாக எந்த இடத்துல எந்த மாதிரியான ஷேடிங் நம்ம பயன்படுத்தி இந்த டேட்டுவை நம்ம முடிச்சிருக்கிறோம் அப்படின்றது இந்த டேட்டு கலையில் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற பகுதி பேண்ட் டேட்டூவோட மேல் பகுதி, அதாவது பேக்கிங் சொல்லக்கூடிய இந்த பகுதியில் நாம இங்கை வந்து முழுமையா நிரப்பணும். அதுக்காக
நாம ஸ்கிரிபிளிங் ஷேடிங் அப்படின்னு சொல்றோம். அதாவது கிறுக்கல்கள் மூலமாகவும் சின்ன சின்ன வட்டங்கள் செய்யறது மூலமாகவும் அந்த பகுதியை நீங்க முழுமையா நிரப்பலாம். நான் எப்பவுமே வழக்கமா டாட்டூ பண்ணும்போது 2 அல்லது 3 அங்குலத்துக்கு எந்தெந்த பகுதியில ஷேடிங் இருக்குதோ, எந்தெந்த பகுதியில பேக்கிங் இருக்குதோ அந்த பகுதியை முழுமையா முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வாடிக்கையாளரோட கையோட கோணத்தை நான் மாத்தி அமைப்பேன். இது மூலமா நம்மளோட வாடிக்கையாளரும் ரொம்ப சுமூகமாகவும் ரொம்ப எளிமையாகவும் வலியும் வேதனையும் குறைஞ்சதா அவர் உணர்வார். இந்த மாதிரியான பெரிய பெரிய டாட்டூக்களை பண்ணும்போது வாடிக்கையாளர் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு நம்மள கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, இவ்வளவு பெரிய டாட்டூ போட்டாலும் எனக்கு துளி கூட ரத்தமே வெளியே வரலையே, இது எப்படி இது சாத்தியம்? என்னோட நண்பர்கள் பல இடங்கள்ல டாட்டூ போட்டிருக்கிறாங்க, அதாவது பலதரப்பட்ட டாட்டூ ஸ்டுடியோக்கள்ல டாட்டூ போட்டிருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாருமே ரொம்ப அதிகமா, அதாவது இந்த ப்ளீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த கசிவு அதிகமா இருக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆச்சரியமான சந்தேகத்துக்கு நான் என்னோட அடுத்த காணொலியில உங்களுக்கு விடை கொடுக்குறேன்.
இந்த டேட்டூலே எனக்கு ரொம்ப மிக மிக பிடித்த பகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதி தான். அதாவது அரசாங்கம் சொல்ற மாதிரி மரம் நடுங்க அப்படின்ற ஒரு ஒரு கோரிக்கையை எவ்வளவு சுலபமா நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்றது ஒரு மனசு திருப்தி. எவ்வளவு சுலபமா ஒரு மரத்தை நாம செய்யறோம் இந்த டேட்டூல பாருங்க. ரொம்ப ரொம்ப அழகா அற்புதமா வந்திருக்குது இந்த டேட்டூ. இந்த டேட்டூ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காம தெரிவிங்க. இந்த டேட்டூல முழுக்க முழுக்க கருமையை பயன்படுத்தி தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மாத்திரம், அதாவது சிவப்பை பயன்படுத்தி ஸ்ரீராமனோட நெத்தியில இருக்கிற இந்த நாம பகுதிக்கு மாத்திரம் நம்ம வாடிக்கையாளர் கேட்டுக்கிட்டதுக்காக அந்த ஒரு இடத்துல மாத்திரம் சிவப்பு இங்க நாம உபயோகிச்சிருக்கிறோம். முடிந்தது. இந்த டேட்டு நம்மளோட வாடிக்கையாளருக்கு முதல் டேட்டுவே ரொம்ப பெரிய டேட்டுவா அமைஞ்சிடுச்சு. ஒரு முகத்துல ஒரு எந்த விதமான வலியோ வேதனையும் இல்லாம இந்த டேட்டு நல்லபடியா முடிஞ்சுது அப்படின்ற ஒரு சந்தோஷம்தான். மொத்தத்துல குமுதா ஹாப்பி என்னாச்சு. இந்த காணொலியை இதுவரைக்கும் இறுதி வரைக்கும் இடைவிடாம பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. மறுபடியும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்மளோட டேட்டூ 18 ஒலி அலைவரிசைக்கு சந்தாதாரரா மாறுங்கள். அது மூலமா என்னோட தொடர்ச்சியான காணொலிகள் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.